தகவல்கள். புதுச்சேரியில் மாணவர்களின் சேவகர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக், நோட்புக், கல்வி உபகரணங்களை வழங்கினார். புதுச்சேரியில் மாணவர்களின் சேவகர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக், நோட்புக், கல்வி உபகரணங்களை வழங்கினார். புதிய கல்வியாண்டில் மாணவர்களின் சேவகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான ஐயப்பன் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும், பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கும், பாதுகாப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்கள், ஸ்கூல் பேக், கைட் புக், நோட்புக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் போன்ற உபகரணங்களை முருங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கி வருகிறார். அப்போது மாணவர்களிடம் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் பேசும்போது, தற்போது இந்த கல்வியாண்டை முன்னிட்டு இந்த வருடமும் ஏழை எளிய மாணவர்களுக்கும், பெற்றோரை இழந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து வழங்க முடிவு செய்து நேற்று ஆரம்பித்துள்ளேன். 2வது நாளாக உங்களுக்கு வழங்குகின்றேன். அதன்படி ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கும், பெற்றோர் இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும், பாதுகாப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்கள், ஸ்கூல் பேக், கைட் புக், நோட்புக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் போன்ற உபகரணங்களை வழங்கி வருகின்றேன். இந்த பொருட்களை உண்மையிலேயே கஷ்டப்படும் ஏழை மாணவர்களும் வாங்கி பயனடைவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். மேலும் மாணவ மாணவிகள் நல்ல முறையில் படித்து பெரிய பதவிக்கு வந்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து என்னை போல் நீங்களும் சேவை செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் மாணவ மாணவிகள் எந்த தீய பழக்கத்திற்கும் ஆளாகாமல் பள்ளியில் நல்ல பெயரை எடுத்து நல்ல மதிப்பெண் பெற்று பள்ளிக்கும் நமது நாட்டிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். இவ்வாறு அவர் பேசினார். ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் வக்கீல் சார் கிட்ட பேக் எல்லாம் கேட்டிருந்தேன். உங்க கேட்டவனே கண்டுபிடித்தாங்க. நன்றி. ஏழை மக்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கிய உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஏழை மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு குடும்ப அட்டைகள், ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணியில் புதுவை திமுக கழக துணை அமைப்பாளர் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் பெரும் சாதனை படைத்துள்ளார். விண்ணப்பித்த பயனாளர்களுக்கு குடும்ப அட்டைகள் கிடைக்க உறுதி செய்ய அதிகாரிகளை தொடர்ந்து சந்தித்து அவர்களுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தார். அதன் தொடர்ச்சியாக இதுவரை 600க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த விழாவில் மகிழ்ச்சி அடைந்த பொதுமக்கள் உப்பளம் தொகுதி எம்எல்ஏ திரு அனிபால் கென்னடி அவர்களுக்கு நன்றிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் சந்துரு, செல்வம், முரளி மற்றும் ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநில அளவிலான பெத்தாங் போட்டியில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அணிகளும் பங்கு பெற்றன.
இன்று ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான பெத்தாங் போட்டியில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அணிகளும் பங்கு பெற்றன. ஒரு வார காலம் நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டியில் இன்று இறுதிப் போட்டி நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற பிளேபாய் அணியை சார்ந்த அஜித், சதீஷ் ஆகியோர் முதல் பரிசையும், இரண்டாம் பரிசு சிஎஸ்பி அணி அகத்தியன் மற்றும் குமரன் பெற்றிருந்தனர். இந்த விளையாட்டுப் போட்டியை எவரெஸ்ட் அணி செய்திருந்தார்கள். அதன் தலைவர் திரு அண்ணாதுரை தலைமையிலான குழுவினர் செய்திருந்தனர். இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு மாண்புமிகு காங்கிரஸ் கட்சி தலைவரும் எம்பியுமான திரு வைத்திலிங்கம் அவர்களும், முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்களும், ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் திரு குமரன், வழக்கறிஞர், முன்னாள் கவுன்சிலர் அவர்களும் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பையும் பரிசு தொகையும் வழங்கினார். இதில் ராஜ்மோகன், தொகுதி சார்ந்த காங்கிரஸ் பிரமுகர்கள் திரு ராஜாராம், ராஜ்மோகன், சார்லஸ், முரளி, மோகனசுந்தரம், வசந்த், செந்தில், தமிழ்ச்செல்வம், ராஜேஷ், மகேஷ் உள்ளிட்டோர் மற்றும் ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டனர். இறுதியில் எவரெஸ்ட் அணியின் தலைவர் அனைவருக்கும் நன்றி கூறினார். வைத்திக்குப்பத்தில் மீன் வியாபாரம் செய்யும் மகளிருக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் நிழல் குடை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பத்தில் மீன் வியாபாரம் செய்யும் மகளிர்கள் கடுமையான கோடை வெயிலால் வியாபாரம் செய்ய முடியாமல் மிகவும் பாதிப்படைந்து வந்தனர். இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட மகளிருக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் நிழல் குடைகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான ஜெயமூர்த்தி, ரவிச்சந்திரன், பாலா, குணா, அறிவழகன், செல்வம், அன்பழகன், பிரகாஷ், வீரம்மா, லக்ஷ்மி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் சுமார் 50க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி நிழல் குடை வழங்கியதற்கு நன்றிகளையும் தெரிவித்தனர். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் கருவறை கட்டுமான பணியின் முழு செலவையும் ஏற்று அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ரூபாய் 5,50,000 நிதி உதவியாக கிராம பஞ்சாயத்து தலைவரிடம் வழங்கினார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. தற்போது கும்பாபிஷேகம் பணிக்காக ஆலயம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று கோவில் கருவறை கட்டும் பணியின் முழு செலவையும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிறுவனர் செந்தில் ஏற்பதாக அறிவித்திருந்தார். அதன்படி இன்று நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு வந்த அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்திலுக்கு ஊர் பொதுமக்கள், கோவில் நிர்வாகிகள், பஞ்சாயத்து தலைவர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தனது சொந்த நிதியிலிருந்து கோவில் கருவறை கட்டுவதற்கு ரூபாய் 5,50,000 பஞ்சாயத்து தலைவர்கள் முன்னிலையில் செந்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஊட்டியில் நடைபெற உள்ள சிலம்பம் போட்டியில் புதுச்சேரியில் இருந்து கலந்து கொள்ள உள்ள மாணவர்களை வழி அனுப்பும் சமூக ஆர்வலர்கள். ஊட்டியில் நாளை நடைபெற உள்ள தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் பங்கேற்க புதுவையைச் சேர்ந்த 75 மாணவ மாணவிகள் இன்று புறப்பட்டனர். மணி பாலகிருஷ்ணன் தமிழர் வீர விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெற்ற இந்த மாணவர்களை வழி அனுப்பும் நிகழ்ச்சி முருங்கம்பாக்கம் அங்காள பரமேஸ்வரி கோவில் வளாகத்தில் இன்று நடைபெற்றது. போட்டியில் பங்கேற்க 2 பேருந்துகளில் சென்ற மாணவ மாணவிகளுக்கு பேருந்து கட்டணம் உள்ளிட்ட செலவுகளுக்காக சமூக சேவகர் டாக்டர் சலீம் பாஷா, சமூக சேவகி பச்சைவாழியம்மன் ஆகியோர் நிதி வழங்கி சிலம்பம் விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி எம்எல்ஏ, முதலியார்பேட்டை கருணா என்கின்ற மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய அளவில் நடக்கும் சிலம்பம் போட்டியில்
கடந்த ஆண்டைப் போல் இந்த ஆண்டும் வெற்றி பெற்று புதுவைக்கு புகழ் சேர்க்குமாறு வாழ்த்தி பேசினார். தேசிய அளவில் நடைபெறும் இந்த சிலம்ப போட்டியில் புதுவையை சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து வரும் மாணவர்கள் மணி பாலகிருஷ்ணன் தமிழர் வீர விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெற்றவர்கள் ஆவார்கள். இந்த விளையாட்டு வீரர்களுடன் முதன்மை சிலம்பம் பயிற்சியாளர் சங்கர் மற்றும் பயிற்சியாளர்கள் உடன் செல்கின்றனர். மேலும் இந்த வழியனுப்பும் விழா நிகழ்ச்சியில் பாஸ்கர், அருள், விக்ரமாதித்தன், சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொகுதியில் தான் செய்யும் மக்கள் பணியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தன் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுவதோடு சமூக வலைதளங்களில் தன் மீது அவதூறு பரப்பி வருவதாக நேரு எம்எல்ஏ குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் தொடர்ந்து மக்கள் பிரச்சினைகளுக்காகவும் மாநில உரிமைக்காகவும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக மாநில அந்தஸ்து, மின்துறை தனியார் மயமாக்கல் எதிர்ப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தான் போராடி வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் அரசியல் எதிரிகள் சூழ்ச்சியால் அடையாளம் தெரியாத நபர்கள் தன் குடும்பத்தாரை நோட்டமிட்டு கொலை மிரட்டல் விடுவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தன் செய்யும் மக்கள் பணியை பொறுத்து கொள்ளாதவர்கள் தன்னை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு செய்திகளை பரப்பி வருகின்றனர். அமைதியாக அறவழியில் மக்கள் நலன் பணி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். தன் மீது பொதுமக்களிடம் அவதூறு பரப்பும் செயலை இதோடு கைவிட வேண்டும், இல்லையென்றால் அவருடைய முகத்திரையை கிழிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி கடற்கரை வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு வெயிலின் தாகத்தை தணிக்க இலவச நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு 30ஆம் நாள் கொண்டாடப்பட்டது. கோடை வெயிலில் பொதுமக்களுக்கு தாகத்தை தீர்க்க புதுச்சேரி கடற்கரை சிறு வியாபாரிகள் ஒருங்கிணைந்த இலவச நீர்மோர் பந்தல் கடந்த 6/4/2025 அன்று தொடங்கி இன்று 6/5/2025 30ஆம் நாள் சிறப்பிக்கும் வகையில் காந்தி திடல் அருகே பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் 330 நபர்களுக்கு வடை பாயாசத்துடன் மதிய உணவும், 130 நபர்களுக்கு அரிசி மற்றும் சர்க்கரையும், 30 தூய்மை பணியாளர்களுக்கு தொப்பி மற்றும் காலணிகள் வழங்கி சிறப்பு செய்தனர். இந்த நிகழ்ச்சியினை புதுச்சேரி கடற்கரை வியாபாரிகள் நல சங்க தலைவர் அருண் தலைமையில் ஒருங்கிணைந்த சிறு வியாபாரிகள் அனைவரும் செய்திருந்தனர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் திறந்தவெளி கலையரங்கத்தில் கலை விழா நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் திறந்தவெளி கலையரங்கத்தில் கலை விழா நிகழ்வுகள் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் கருப்பசாமி அனைவரையும் வரவேற்றார். மேலும் இந்த ஆண்டில் கல்லூரி மாணவர்கள் நிகழ்த்திய பல்வேறு சாதனைகள், பேராசிரியர்கள் சாதனைகள், தேர்வு முடிவுகள் என ஆண்டறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு கலை விழா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் தமிழ்துறை பேராசிரியர் கண்ணன், ஆங்கிலத்துறை பேராசிரியர் பீனு மார்க்ஸ் ஆகியோர் தொகுத்து வழங்கினார்.
விழாவில் இறுதியாக ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் கலா நன்றி உரை வழங்கினார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 32வது உதய நாள் முன்னிட்டு புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் மாநில கழக அமைப்பாளர் திரு ஏமா பாண்டுரங்கம் அவர்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களால் கழக கொடி பிடித்து மாபெரும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 32வது உதய நாள் முன்னிட்டு புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் மாநில கழக அமைப்பாளர் திரு ஹேமா பாண்டுரங்கம் அவர்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களால் கழக கொடி பிடித்து மாபெரும் இருசக்கர வாகன பேரணி, கழக கொடியேற்றம், அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தல் மற்றும் கழக நிர்வாகிகளால் உடல் உறுப்பு தானம், கண்தானம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மறுமலர்ச்சி திமுகவின் தலைமை கழகத்தில் இருந்து மறுமலர்ச்சி தொழிலாளர்கள் முன்னிலையில் தலைவர் திரு கி வெங்கடேசன் மற்றும் பொதுச் செயலாளர் திரு இரா ஆவடி அந்திரிதாஸ் அவர்கள் வருகை தந்திருந்தனர். இந்த விழாவில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளர் திரு ஹேமா பாண்டுரங்கம் அவர்கள், அவைத் தலைவர் செல்வராஜ், துணை செயலாளர் கலைவாணன், துணைவியார் மூர்த்தி போன்றோர் கலந்து கொண்டனர். உடல் தானத்துக்காக விண்ணப்பித்த ஆவடி இரா அந்திரிதாஸ் அவர்களிடம் சமர்ப்பித்தனர். முன்னதாக விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஆவடி இரா அந்திரிதாஸ் அவர்கள் வீர உரை நடைபெற்றது. இறுதியாக மறுமலர்ச்சி தொழிலாளர்கள் முன்னிலையில் தலைவர் கி வெங்கடேசன் அவர்கள் திருக்கரங்களால் ஏழை எளிய மாணவர்களுக்கு, தாய் குலத்திற்கு, தொழிலாளர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவினை உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் திரு சதீஷ் என்கின்ற சக்திவேல் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பாளர் அவர்களுடன் அவைத் தலைவர் செல்வராஜ், துணை செயலாளர் கலைவாணன், மூர்த்தி, முன்னாள் பொறுப்புக்குழு தலைவர் கபிரியல், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர் செல்லத்துறை, மாசிலாமணி, மகளிர் அணி திருமதி செல்வி, மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி செயலாளர் வேதா வேணுகோபால், உழவர்கரை தொகுதி செயலாளர் சந்திரன், திருபுவனை தொகுதி செயலாளர் கந்தன், ஊசுடு தொகுதி செயலாளர் சரத்குமார், வில்லியனூர் தொகுதி செயலாளர் கோபிநாத், இந்திரா நகர் தொகுதி செயலாளர் சீராபதி, மூத்த உறுப்பினர்கள் செந்தில்குமார், பரசுராமன், புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி இணையதள அணி பொறுப்பாளர் கரிகாலன், குழந்தைவேலு போன்றோர் உடன் இருந்தனர். வில்லியனூர் சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஜீவபீடத்தில் 158வது மகா குரு பூஜை விழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் ஜீவபீடத்தில் 158வது மகா குருபூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காலை 10 மணிக்கு சத்குரு ராம பரதேசி சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. பகல் 12 மணிக்கு மகா குருபூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னப்பிரசாதம் விநியோகமும் நடைபெற்றது. மாலை 6:30 மணிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழா ஏற்பாடுகளை சத்குரு ராம பரதேசி சுவாமிகள் சேவா டிரஸ்ட் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வில்லியனூர் சுப்பிரமணியர் கோவிலுக்கு நிதி உதவி எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா முன்னிலையில் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் வழங்கினார்.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பரசுராமபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் ஆலய திருப்பணிக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் எஸ். கோபால் தனது சொந்த செலவில் இருந்து ரூபாய் 1,00,000 வில்லியனூர் மூர்த்தி நகர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு ரூபாய் 10,000 கோவில் நிர்வாகிகளிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இரா. சிவா முன்னிலையில் வழங்கினார். நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி திமுக செயலாளர் மணிகண்டன், தொழிலதிபர் சரவணன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திமுக முன்னாள் மாநில வர்த்தக அணி அமைப்பாளர் மு. சக்திவேல் பிறந்தநாள் விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வசந்தா நகர் பகுதியில் திமுக முன்னாள் மாநில வர்த்தக அணி அமைப்பாளர் திரு. சக்திவேல் தனது பிறந்தநாள் விழாவை இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார். இதில் திமுக மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவருமான சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கேக் வெட்டி பிறந்தநாள் விழா வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ பிறந்தநாள் விழா காணும் சக்திவேலுக்கு பொன்னாடை அணிவித்து தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து தனது குடும்பத்தினருடன் சக்திவேல் ஆசி பெற்றார். இந்நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர், தொழிலதிபர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர் என திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பழங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தில் துளு வேளாளர் மரபினர் திருமதி ஆனந்தம்மாள் ஆதீனம் சார்பில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு நேற்று 5ஆம் நாள் உற்சவம் அனந்தம்மாள் ஆதீனம் மற்றும் துளு வேளாளர் மரபின் சார்பில் நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில எதிர்க்கட்சி தலைவர் இரா. சிவா எம்எல்ஏ, பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வில்லியனூர் இசைத்தென்றல் கலைக்கூடம் ஆசிரியர் காவியா குழுவினர் சார்பில் கலை நிகழ்ச்சி ஆர்.டி. சுமித்ராவின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அனைவருக்கும் சால்வை அணிவித்து பரிசுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய திருக்குளத்தில் இருந்து அக்னி கரகம் வருகையும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. பரசுராமர், காத்தவராயன் அம்மன் மற்றும் சுவாமிகள் திருவீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை துளு வேளாளர் மரபினர், திருமதி ஆனந்தம்மாள் ஆதீனம் உற்சவத்தாரர் செல்வநாதன் மற்றும் திருக்கோவில் நிர்வாகிகள் அதிகாரி சரவணன், அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள், வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். Evolving humanity through Hatha Yoga, Namami Adi Yogam. Adiyogirajam saptashibhyo bodhitam atishreshtam idam vishamaranolankrita mahakara namostute. கோடைக்கால வெப்பத்தினை சமாளிக்கும் வகையில் வைஷ்ணவி சமூக சேவை மன்றம் மூலமாக வில்லியனூர் பகுதியில் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம்
தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் பகுதியில் வைஷ்ணவி சமூக சேவை மன்றம் மூலமாக நீர்மோர் மற்றும் அனைவருக்கும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து கோடை காலத்தை முன்னிட்டு கடந்த சில வாரங்களாக வழங்கப்பட்டு வரும் நீர்மோர் மற்றும் அன்னதானத்தை பொதுமக்கள் பெற்று செல்கின்றனர். மேலும் கோடை காலம் முழுவதும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு தினம்தோறும் நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்படுவதாக வைஷ்ணவி சமூக சேவை மன்ற நிறுவனர் தெரிவித்தார். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.